லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரிசிட்டி லெசனில் நம்ம பார்த்தோம். அதில் இப்போ சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் புக்கில் கொடுத்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிள் சால்வ்டு ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். 2 bulbs are having the rating at 60 watt, 220 volt and 40 watt, 220 volt respectively. Which one has greater resistance? அதாவது இப்போ 220 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு டொமஸ்டிக் சர்க்கியூட்டோட வோல்டேஜு. அதில் 2 பல்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பல்ப்ஸோட வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்னோடது 60 வாட்ஸு, அடுத்து 40 வாட்ஸு. இதில் எது கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P V²/R. இப்போ இங்கே V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஃபார் த சேம் வேல்யூ ஆஃப் VR இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு P அப்படின்றாங்க. VR அப்படிங்கிறது பவருக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். Therefore, lesser the power, greater the resistance. லோ பவராக இருக்கிறது கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பல்பு 40 வாட்ஸ் 220 வோல்ட் ரேட்டிங்கில் 40 வாட்ஸ் பல்பு கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எந்த பல்பு பவர் கம்மியாக இருக்குதோ அதோட ரெசிஸ்டன்ஸு கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. Calculate the current and the resistance of 100 watts 200 volt electric bulb in an electric circuit. ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு பல்போட வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு. அதில் எவ்வளோ வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்டு. இப்போ நம்ம அதில் எவ்வளோ கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸு, அதாவது எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு, வோல்டேஜு 200 வோல்ட்டு. இப்போ பவருக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா V × I. ஏன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா P/V. பவர் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. பவர் 100, வோல்டேஜு 200. உங்களுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 0.5 வோல்ட்டு. அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதாவது வோல்டேஜ் 200ன்னு போட்டிருக்கணும், புக்கில் 20 இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ கரண்ட்டு 0.5 ஆம்பியர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதை ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ R = V/IA. ஓம்ஸில் அப்படி R = V/I. இப்போ Vங்கிறது 200, Iங்கிறது 0.5. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ஓமு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ஓமு. அடுத்து தேர்டு சம்மு. இப்போ உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 5 ஓமு, 10 ஓமு, 20 ஓமு இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணின ஒரு சர்க்கியூட்டும், அதில் எவ்வளோ வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டு. அப்போ 10 வோல்ட்டு வோல்டேஜும் 3 டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டார்ஸும் பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். Third sum. In the circuit diagram given below, 3 resistors R1, R2 and R3 of 5 ohm, 10 ohm and 20 ohm respectively are connected in as shown. Calculate the first question, current through each resistor. அதில் ஒவ்வொரு ரெசிஸ்டார்லேயும் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் கரண்ட் இன் த சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்டோட டோட்டல் கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க.
Third question, total resistance in the circuit. Total resistance என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் போகலாம். Since the resistors are connected in parallel, the resistors are connected in parallel, அதனால் the potential difference across the resistor is same. அப்போ Vங்கிறது காமன் தான், அதனால் Vங்கிறது 10 volt அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம therefore the current through R1, இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டார்லேயும் எவ்வளோ கரண்ட்டு இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ R1 அப்படிங்கிற ரெசிஸ்டாரில் கரண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா I1. அப்போ ஓம்ஸ் லா படி I ஈக்குவல் டு V/R. அப்போ I1 ஈக்குவல் டு V/R1. நமக்கு V வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க, R1 5. அப்போ உங்களுக்கு 2 ஆம்பியர் கரண்ட்டு I1ல பாஸ் ஆகிருக்கும். அடுத்து I2, அதில் R2 அப்படின்னு பார்த்திங்கன்னா R2ல இருக்கிற கரண்ட்டோட வேல்யூ அப்படிங்கன்னா I2, that is V/R2. ஸோ 10 வோல்ட்டில் 10 ஓம் கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா அப்போ அதில் இந்த 10 வோல்ட்டு இது 10 ஓம் ரெசிஸ்டன்ஸு. உங்களுக்கு இப்போ எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகிருக்குன்னா 10/10 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட்டு R2ல் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து தேர்டு R3, அதாவது தேர்ட் ரெசிஸ்டாரில் பாஸ் ஆன கரண்ட்டு I3. அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா V/R3. அப்போ Vங்கிறது 10, R3 வந்து 20. இப்போ 10/20னா 0.5 ஆம்பியர் கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கும். I1ல் 2 ஆம்பியரு, அதாவது I2ல 1 ஆம்பியரு, I3ல 0.5 ஆம்பியர் கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கும். இப்போ டோட்டல் கரண்ட் இந்த சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு I1 + I2 + I3. இப்போ உங்களுக்கு மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 + 1 + 0.5, இப்போ 3.5 ஆம்பியர் அப்படிங்கிற அளவு நமக்கு கிடைக்கும். இதுதான் டோட்டல் கரண்ட்டு ஆஃப் த கிவன் சர்க்கியூட். நெக்ஸ்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இங்கே பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால பேரலலுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம். 1/RP அப்படின்னா அதாவது பேரலல், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல் கனெக்ஷனில் நமக்கு 1/RP ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1/R3. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/5 + 1/10 + 1/20. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து 4 + 2 + 1/20 அப்படின்ட்டு நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். 1/RP ஈக்குவல் டு 7/20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ RP ஈக்குவல் டு 20/7 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 2.857 ஓம். இது டோட்டல் ரெசிஸ்டார் இன் த கிவன் சர்க்கியூட். இப்போ நமக்கு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஐயோட வேல்யூ என்ன, அதாவது டோட்டல் கரண்ட் என்ன, ஈச் ரெசிஸ்டாரோட ஒவ்வொரு ரெசிஸ்டார்லேயும் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகும், அப்புறம் டோட்டல் கரண்ட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. இது மூணையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4th சம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டார்ஸ் ஆஃப் 1 ohm, 2 ohm and 4 ohm are connected in parallel circuit. If a 1 ohm resistor drawn a current 1 ampere, find the current through the other 2 resistors. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த அதே மாதிரி 3 ரெசிஸ்டார்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா R1க்கு 1 ohm, R2 2 ohm, R3 4 ohm. இதில் R1 அப்படிங்கிற ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளை என்ன பண்ணுற சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த அதர் 2 ரெசிஸ்டார்ஸ்.
இப்போ 2 ஓம் 4 ஓமில் இருக்கிற பாஸ் ஆகிற கரண்ட்டோட அளவு என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு R1 ஈக்குவல் டு 1 ஓம், R2 ஈக்குவல் டு 2 ஓம், R3 ஈக்குவல் டு 4 ஓம். R1ல் பாஸ் ஆகிற கரண்ட்டு I1 ஈக்குவல் டு 1 ஆம்பியர். சரி, the total potential resistance across 1 ohm, that is அதாவது R ஈக்குவல் டு B அப்படின்னா IR, அப்போ I1 R1 that is V1. அப்போ ஐயும் 1 ஓம் ரெசிஸ்டாரில் 1 ஆம்பியர் கரண்ட்டு பாஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்போ அதில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு இருக்கும். Since the resistors are connected in parallel in the circuit, the same potential difference will exist across the other resistors also. அதில் இப்போ அந்த ரெசிஸ்டார்ஸில் கரண்ட்டு வேரி ஆகும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கரண்ட் இன் த செகண்ட் ரெசிஸ்டார் அப்படிங்கிறப்ப V/R2, அதாவது R ஈக்குவல் டு V/R அப்படிங்கிற ஓம்ஸ் லா படி நம்ம இப்போ I2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். I ஈக்குவல் டு V/R, அதில் செகண்டு ரெசிஸ்டாருங்கிறதுனால V/R2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். V வந்து 1 வோல்ட்டு, R2 வந்து 2 ஓமு. அப்போ அதில் பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர். அடுத்தது அதே மாதிரி நம்ம R3 கண்டுபிடிக்க போகிறோம். R3யோட ஓம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓமு. வோல்டேஜ் சேமு 1 வோல்ட்டு தான், அப்போ 1/4. அப்போ R3 ஈக்குவல் டு 0.5 ஆம்பியர். அதாவது தேர்டு ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகிற கரண்ட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 ஆம்பியர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம புக்கில் சொல்யூஷன் ப்ராப்ளம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் பார்த்திங்கன்னா 4 சம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 சம்ஸையும் கொஷினை ரைட் பண்ணி உங்கள் அப்சர்வேஷன் நோட்டில் சம்முக்குன்னு ஒதுக்கியிருப்பீங்க இல்லையா, அந்த சம் பேஜில் நீங்கள் நோட் பண்ணி சம்மை போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்டுனா கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து லெசனில் பார்க்க போகிறது பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இது வரைக்கும் இந்த லெசனில் நம்ம பார்த்ததில் சம் நோட்டில் போடுங்க. ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க. அடுத்தது நம்ம இந்த லெசனில் இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு நம்ம ரீகால் பண்ண போகிறோம். அதை பார்க்கலாம். தி மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் as ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் த கண்டக்டர். இப்போ கரண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் எ கண்டக்டர், ஒரு கடத்தி வழியே பாஸ் ஆகிற மின்னூட்டங்களின் ஓட்டம், அதை தான் நம்ம கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். கரண்ட்டோட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியரு. அதை கேப்ஷன் A அப்படிங்கிற சிம்பிளில் நம்ம நோட் பண்ணுறோம். அடுத்து தேர்டு பாயிண்ட்டு, the SI unit of electric potential and potential difference is volt. இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னாலும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலும் வோல்டேஜ்னாலும் ஒன்றே தான். அதை நம்ம V அப்படிங்கிற சிம்பிளில் நோட் பண்ணுறோம். அதோட SI யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, an electric current is a network of electrical components which forms a continuous and closed path of an electric current to pass through it. ஒரு மூடிய மின்சுற்று வழியே பாஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை தான் நம்ம மின்சுற்று அப்படின்னு சொல்கிறோம். அது
அதில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ரி, ரெசிஸ்டார்ஸ், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இதை தான் நம்ம காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காம்போனன்ட்ஸோட உதவியால் நம்ம ஒரு மூடிய சுற்று வழியே என்னது மின்னாற்றலை பாஸ் பண்ண வைக்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். The parameter of conductors like length, area of cross section and material affect the resistance of the conductors. அதாவது ஒரு கண்டக்டர் நல்ல கடத்தியா, அதாவது மின் ஆற்றலை நன்றாக கடத்தக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கண்டக்டரோட லென்த்து, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்டு மெட்டீரியல், அது கண்டக்டரா, குட் கண்டக்டரா, பேட் கண்டக்டரா அப்படிங்கிற அந்த மெட்டீரியல். அடுத்து அஃபெக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அது மின்தடையால் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத பொறுத்து அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதை பொறுத்து அது ஒரு கண்டக்டர் மின் கடத்தியா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்து the SI unit of electrical resistivity is ஓம் மீட்டர். அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட SI யூனிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். The resistivity is a constant for a given material. இந்த ரெசிஸ்டிவிட்டிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாத வேல்யூவாக இருக்கும் அந்த கொடுத்த மெட்டீரியலை பொறுத்து. நெக்ஸ்ட் ஒன், the reciprocal of electrical resistivity of a material is called its electrical conductivity. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ் மதிப்பை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை சிக்மா அப்படிங்கிற லெட்டரில் நோட் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை ரோ அப்படிங்கிற லெட்டரில் நோட் பண்ணுறோம். இப்போ சிக்மா ஈக்குவல் டு 1/ρ. நெக்ஸ்ட் ஒன், தி பேசஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ எ வயர் ரிசல்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். அதாவது பாஸ் ஆகிற கரண்ட்டோட எலக்ட்ரிக் எனர்ஜியை பொறுத்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா அது ஹீட் எனர்ஜியை ப்ரொடக்ட் பண்ணும். அதை தான் நம்ம ஜூல்ஸ் லா மூலமாக நிரூபிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, த ஃபினோமினா இஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மின் ஆற்றலின் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 1 hours power is equal to 746 watts. அதாவது 746 வாட்ஸை தான் 1 hours power அப்படின்னு சொல்கிறோம். குதிரை திறன் அப்படின்னு சொல்கிறது 746 வாட்ஸுகளுக்கு சமம். The function of a fuse wire or MCP is to protect household electrical appliances from excess current due to overloading or short circuiting. அதாவது இப்போ நம்ம ஃபியூஸ் ஒயர், நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா மெயின் பாக்ஸில் ஃபியூஸ் கேரியர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபியூஸ் கேரியரில் ஒரு சின்ன ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம ஃபியூஸ் ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபியூஸ் ஒயரோட ஒர்க் என்ன, அதோட யூசேஜ், அப்ளையன்ஸ், அதாவது பயன்கள், அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டு ப்ரொடக்ட் த ஹவுஸ்ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்துகிற எலக்ட்ரிக்கல் மின்சாதன பொருள்களை பாதுகாக்குது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டை, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை பாதுகாக்குது. எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர்லோடிங் ஆர் ஷார்ட் சர்க்கியூட்டிங்கில், எக்ஸஸாக கரண்ட்டு பாஸ் ஆகிறப்பையும் அல்லது குறைவான அளவு கரண்ட்டு பாஸ் ஆகிறப்பையும் நமக்கு இந்த பயனை கொடுக்குது. ஃபியூஸ் ஒயர் ஆர் எம்சிபி, மினியேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது
MCP அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இதோட அதாவது ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஆர் ஓவர்லோடிங் ஆர் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறப்ப அதிகப்படியான வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகும். அப்போ அந்த ஒயரு மெல்ட் ஆயிரும். அது ஹை ரெசிஸ்டன்ஸ் அதிகமான மின்தடையை தாங்கும். அதே மாதிரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட் சீக்கிரமாக உருகக்கூடிய தன்மை உடையது. அதனால் அதிகமான கரண்ட்டு பாஸ் ஆகிறப்ப அந்த ஃபியூஸ் ஒயர் உருகி கட் ஆகிடும். அந்த மாதிரி கட் ஆகிறப்ப மெயின் பாக்ஸிலிருந்து வீட்டில் இருக்க டொமஸ்டிக் சர்க்யூட்டுக்குள்ளே கரண்ட்டு பாஸ் ஆகாது. அதனால் என்ன ஆகும்னா சர்க்யூட்டும் பாதுகாக்கப்படுது, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருள்களும் பாதுகாக்கப்படுது. இதுதான் இந்த ஃபியூஸ் ஒயர் அல்லது MCPயோட யூஸு. இது வரைக்கும் நம்ம இந்த 4th லெசனில் பார்த்தோம். எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற டைட்டில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் லெசனை ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நோட் பண்ணுங்கள். இந்த புக் பேக்கில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து 5th லெசனை கண்டினியூ பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மார்னிங்கில் ஏர்லி மார்னிங்கு ஒரு 5:30 வாக்கில் எழுந்திங்கன்னா பேர்ட்ஸு பறவைகள்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான சத்தங்களை ஒலி எழுப்பிக்கிட்டே இருக்கும். காகம், புறா, அதே மாதிரி சின்ன சின்ன பறவைகள், இது மாதிரி பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான ஒலிகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான சவுண்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம டவுனில் போகிறப்ப வரப்பெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ முக்கியமான இடங்களில் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களோட சத்தம், ஹாரன் சவுண்டு, டிஃப்ரெண்ட்டான ஹாரன் சவுண்ட்ஸு, வெஹிக்கிள்ஸு, 2 வீலர் 4 வீலர் ஆட்டோ, இந்த மாதிரி வெவ்வேறு விதமான வாகனங்களில் வெவ்வேறு விதமான ஒலிகளை கேட்குறோம். அதே மாதிரி இப்போ ஹியூமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அதோட வாய்ஸு வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வெஹிக்கிளோட ஹாரன் சவுண்டும் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய ஒலிகளை காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கும். வித்தியாசமான நிறைய ஒலிகளை நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஒலி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதோட எஃபெக்ட் என்ன, அந்த மாதிரி படிக்க போகிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற 5th யூனிட்டு அக்கோஸ்டிக்ஸ், ஒலியியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம ஒலியியல் சவுண்டை பற்றி படிக்கிற இந்த லெசனை நம்ம அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Sound plays a major role in our life. We communicate with each other mainly through sound. In our daily life, we hear a variety of sound produced by different sources of like humans, animals, vehicle horns, etc. Hence, it becomes inevitable to understand how sound is produced, how it is propagated, and how you hear the sound from various sources. It is sometimes misinterpreted that acoustics only deals with the musical instruments like design of auditoria and concrete halls. But acoustics is a branch of physics that deals with the production, transmission, reception, control, and the effect of sound. Have you studied about propagation and properties of sound waves in 9th standard?
In this lesson, we will study about reflection of sound waves, echo and Doppler effect. இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய விதமான வேறு விதமான ஒலிகளை நம்ம கேட்குறோம். பறவைகள், மனிதர்கள், வாகனங்கள், அதோட ஹார்ன் சவுண்டு, இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய ஒலிகளை நம்ம கேட்குறோம். இந்த ஒலிகள் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி பரவுது, அது பரவுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒலிக்கருவிகள், இசைக்கருவிகள், வீணை, கிட்டார், நாதஸ்வரம், புல்லாங்குழல், அதே மாதிரி தபேலா, மத்தளம், மிருதங்கம், இந்த மாதிரி தோல் கருவிகள் அல்லது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கம்பி கருவிகள், அப்புறம் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், காற்று கருவிகள், இந்த மாதிரி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒலிகளை ஏற்படுத்துது. அது மாதிரி ஏற்படுத்துகிற அந்த ஒலிகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானதாக இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிற ஒவ்வொரு ஒலிகளையும் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 9th எப்படி ஒலி அலைகள் பரவுது, அது எப்படி பரப்புது, அதே மாதிரி அதோட பண்புகள் என்ன, இதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ இந்த லெசனில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஷன் சவுண்ட் வேவ்ஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு வேவ்ஸ், ஒலி எப்படி எதிரொலிக்குது, அப்புறம் எக்கோ அண்டு டாப்லர் எஃபெக்ட். எதிர் ஒலினா என்ன, டாப்லர் எஃபெக்ட்னா என்ன, எதிர் ஒலித்தல் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒலி அலைகள், சவுண்டு வேவ்ஸ், இந்த ஒலி அலைகள் மூலமாக தான் நம்ம காதுகளை சத்தம் கேட்குது. When you think about sound, the question that arises in your mind are: how is sound produced? How does sound reach our ears from the various sources? What is sound? It is a force or energy. Let us answer all these questions. இப்போ எப்படி இந்த ஒலி ப்ரொடியூஸ் ஆகுது? இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த காற்றுக்குள்ள குரல் நான்லேருந்து எப்படி ஒலி வெளிப்படுது, அதே மாதிரி இசைக்கருவிகள் ஒவ்வொன்றிலிருந்து எப்படி வித்தியாசமான ஒலிகளை எழுப்புது, மற்ற பறவைகள் எப்படி ஒலி எழுப்புது, இந்த மாதிரி இந்த ஒலி சோர்ஸ் எங்கிருந்து கிடைக்குது, அது எப்படி பரவுது, இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். By touching a ringing bell or a musical instrument while it is produced music, you can calculate the sound is produced by vibration. ஒலி எப்படி உண்டாகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வைப்ரேஷன், அதிர்வுகள் மூலமாக தான். இப்போ எந்த பொருள் ஒலியை எழுப்புதோ அந்த பொருள் அதிர்வடைகிறதுனால தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பொருளோட மூலக்கூறுகள் ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகிறதுனால தான் நமக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம பேசுகிற சவுண்டு வெளியில் கேட்குது அப்படின்னாலும் நம்மளோட குரல் வளை நான்கள் அதிர்வதனால தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போ ஒரு மேஜையை தட்டுறோம், டேபிளை தட்டுறோம், ஒரு பாத்திரம் கீழே போடுறோம், அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட்டு வைப்ரேட் ஆகிறதுனால தான் அது சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. an object produced an vibration, அது அதிர்வுகளை உண்டாக்குது. அந்த அதிர்வுகள் அதுதான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. பை டச்சிங் எ ரிங்கிங் பெல், இப்போ நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும் அல்லது ரிங்கிங் காலிங் பெல்லு, இந்த மாதிரி எல்லாம் அதோட வைப்ரேஷனால தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம்.
the vibrating bodies produced energy in the form of waves. அப்படி வைப்ரேட் ஆகிற அந்த வைப்ரேட்டிங் எனர்ஜி வந்து சவுண்டு வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சவுண்டு வேவ் அதாவது ஒலி அலைகளாக பரவுது. ஒலி அலைகள் பரவணும் அப்படின்னா நமக்கு ஒரு மீடியம் ஊடகம் தேவை. அந்த ஊடகம் நமக்கு ஏர் மீடியம். காற்று இல்லாத இடங்களில் ஒலி அலைகள் பரவாது. ஒலி அலைகள் பரவணும் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு அதாவது காற்று தேவை. இப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கேட்குற ஒலிகள் காற்றின் மூலமாக தான் நம்ம காதுகளை வந்து சேருது. நம்ம இப்போ கேட்குறோம் அப்படின்னா நமக்கு அங்கே அதாவது காற்று அப்படிங்கிற மீடியம் கட்டாயமாக தேவை. இருந்தால் தான் இந்த சவுண்டு வேவ்ஸை நம்ம கேட்க முடியும். சப்போஸ் you and your friend are on the moon. Will you be able to hear any sound produced by your friend? As the moon does not have air, you will not be able to hear any sound produced by your friend. Hence, you understand that the sound produced due to the vibration of different bodies needs a material medium like air, water, steel, etc. for its propagation. Hence, sound can propagate through a gaseous medium or a liquid medium or a solid medium. அதாவது இப்போ நம்ம மூணில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணில் இப்போ நம்ம ஃப்ரெண்டோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ பேசுகிறது நம்மளால் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே காற்று அப்படிங்கிற மீடியம் கிடையாது. அதனால் அவங்க பேசுகிறது நம்ம காதுகளுக்கு கேட்காது. அதே மாதிரி சவுண்டு ப்ரொடியூஸ் டியூ டு த வைப்ரேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பாடிஸ். பொருள்கள் அதிர்வதனால தான் இந்த ஒலியானது உருவாகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி அது அதாவது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மீடியம் நமக்கு தேவை, கட்டாயமாக இருக்கணும். இப்போ ஏர் அப்படிங்கிற கேசியஸ் மீடியமாக இருக்கலாம், அல்லது வாட்டருங்கிற லிக்விட் மீடியமாக இருக்கலாம், அல்லது ஸ்டீலு அல்லது மெட்டல் அப்படிங்கிற சாலிட் மீடியமாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த மீடியமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மீடியம் மூலமாக தான் சவுண்டு வேவ்ஸு ப்ரொபகேட் ஆகும், பரவும். மீடியம் இல்லாமல் ஒலி பரவாது. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஏர் எல்லாத்தையும் அதாவது நம்ம வெளியே எடுத்துடணும். இந்த பாக்ஸுக்குள்ளே ஏரே இல்லாமல் அது எல்லா ஏரையும் பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஆல்ரெடி ஃபோனோ அல்லது அலாமோ ஏதாவது ஒரு சவுண்டு கொடுக்குற ஒரு டாயோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று அந்த பாக்ஸுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஃபோனை நம்ம இப்போ ரிங் பண்ணோம்னா ஃபோனுக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்கே ஃபோனில் அந்த சிக்னல்ஸ் மட்டும் தெரியும், லைட்டு மட்டும் ஃபோன் வர்றது மட்டும் தெரியும் ஒழிய ஃபோனு பெல்லு ரிங் ஆகிற அந்த சவுண்டு நமக்கு கேட்காது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே ஏர் மீடியம் இல்லை, அதாவது ப்ரொபகேட்டிங் மீடியம் இல்லாததுனால அந்த சவுண்டு நம்ம காதுகளுக்கு கேட்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏடிஎம் சென்டர் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டவுன்லலாம் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸு இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் கிளாஸு ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ சவுண்டு இருந்தாலும் வெளியில் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ ஏர் அரெஸ்ட் ஆகி அந்த சவுண்டு உள்ளுக்குள்ளேயே இருக்குது, வெளியில் வராமல். அதே மாதிரி இப்போ ஏடிஎம் சென்டரில் பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே பேசுகிறது நமக்கு அசைவுகள் மட்டும்தான் கேட்குமே ஒழிய அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற சவுண்டு வெளியில் கேட்காது. அப்போ மீடியம் இருந்தால் மட்டும்தான் சவுண்டு வேவ்ஸு ப்ரொபகேட் ஆகும்.
ப்ரொபகேட் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ ஒலி பரவணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஊடகம் தேவை, ஏதாவது ஒரு மீடியம் கட்டாயமாக தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி ஒலி பரவுறதுக்கு ஊடகம் தேவை அப்படின்னு பார்த்தோம். அந்த ஊடகம் வழியாக சவுண்டு வேவ்ஸ், அதாவது ஒலி அலைகள் பரவுது, ஒலி அலைகளாக பரவுது. அந்த ஒலி அலைகள் நெட்டலைகளாக இருக்கும், அதாவது ஒலி அலைகள் நெட்டலைகளாக பரவுது அப்படின்ட்டு பார்க்கலாம். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் வேவ் that can travel through any medium, solids, liquids, gases, with a speed that depend on the properties of the medium. அது எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த பொருள், அதாவது அந்த பொருளை நம்ம எந்த பொருளை யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை சார்ந்தது. அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸஸாக இருக்கலாம். அந்த மீடியத்தை சார்ந்தது, அந்த மீடியமுக்கு என்ன பண்புகள் இருக்குதோ அதை சார்ந்து அந்த ஒலி அலைகள் பரவும் தன்மை உள்ளது. As sound travels through a medium, the particle of the medium vibrate along the direction of propagation of the wave. அதாவது நம்ம பயன்படுத்துகிற அந்த மெட்டீரியல் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகிறதுனால தான் ஒலி அலைகள் பரவுது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ஒலியை, அதாவது எந்த டைரக்ஷனில் வைப்ரேஷன் இருக்குமோ அதில் ப்ரொபகேஷனும் நடக்கும். This displacement involves the longitudinal displacement of the individual molecules from their mean position. அதாவது அந்த மூலக்கூறுகளுக்கிடையே நடக்கிற அந்த மூமெண்ட் லாஞ்சிடியூடினல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும், அது நெட்டலைகளாக பரவுது. This result in a series of high and low pressure region called compression and rarefaction. அதாவது அந்த நெட்டலைகள் நெருக்கங்களாகவும் தளர்வுகளாகவும் மாறி மாறி பரவும். ப்ரெஷர் லோ அப்படின்னா அதை கம்ப்ரெஷன், ஹை அண்டு லோ ப்ரெஷர் ரீஜியன் கால்டு. ஹை ப்ரெஷராக இருக்கிற இடத்துல கம்ப்ரெஷன் நெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். லோ ப்ரெஷராக இருக்கிற இடத்துல ரேர்ஃபேக்ஷன்ஸ் தளர்வு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒலி அலைகள் பரவ மீடியம் தேவைன்னு பார்த்தோம். அந்த மீடியமில் ஒலி அலைகளாக பரவுது, அந்த ஒலி அலைகள் நெட்டலைகள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த நெட்டலைகளில் எப்படி பரவுது அப்படின்னா நெருக்கங்களும் தளர்வுகளும், அதாவது கம்ப்ரெஷனும் ரேர்ஃபேக்ஷனுமா அது பரவுது, ப்ரொபகேட் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சிஸ். அதிர்வெண்களை பொறுத்து அதை நம்ம எத்தனை வகைகளாக பிரிக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதிர்வெண்களை பொறுத்து ஒலி அலைகளை நம்ம 3 வகைகளாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆடியபிள் வேவ்ஸ், செகண்ட் ஒன் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், தேர்டு ஒன் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இந்த மாதிரி அதாவது கேட்கும் தன்மையுடைய ஒலி அலைகள், இன்ஃப்ராசோனிக் குற்றொலிகள், அல்ட்ராசோனிக் மீ ஒலிகள் அப்படின்ட்டு நம்ம 3 வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். அதை எதை பொறுத்து இதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சிஸ், அதிர்வெண்களை பொறுத்து நம்ம இதை பிரிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆடியபிள் வேவ்ஸ், கேட்கும் தன்மையுடைய ஒலிகள். These are sound waves with a frequency ranging between 200 Hz and 20,000 Hz. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸு கேட்கக்கூடிய அளவு அப்படின்னா 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒலியோட ஒலிகளை நம்ம, அதாவது அதிர்வெண் இருக்கிற ஒலிகளை நம்மளால் கேட்க முடியும். இங்கே ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வென்சியோட எஸ்ஐ யூனிட்டு, ஹெட்ஸுங்கிறது ஃப்ரீக்வென்சியோட எஸ்ஐ யூனிட்டு. These are generated by vibrating bodies such as vocal cords,
ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது பொருள்கள் அதிர்வதனால தான் ஒலி உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ குரல் வலைகள், அதே மாதிரி கம்பி கருவிகள், இழுத்து டைட்டாக கட்டி இருக்கிற அந்த கம்பி கருவி, வீணை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டார், இதெல்லாம் இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நல்லா டைட்டாக இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதை நம்ம மீட்டும் போது வந்து ஒலி அலைகள் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம ஒரு டைட்டாக ஒரு கம்பியோ அல்லது நூலையோ இழுத்து 2 பக்கம் டைட்டாக கட்டிட்டு நம்ம ஃபிங்கரில் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிங்களாவே அதோட வைப்ரேஷன்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆடியபிள் வேவ்ஸ், அதாவது கேட்கும் ஒலி அலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அல்லது இதை நம்ம 20 ஹெர்ட்ஸ் டு அதாவது 220 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் கேட்கக்கூடிய ஆடியபிள் ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸு. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. நீங்கள் அது இல்லாமல் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கக்கூடிய கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், குற்றொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிலோ 20 ஹெர்ட்ஸ் இருக்கிற 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவான அதிர்வெண்களை கொண்ட அந்த ஒலி அலைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குற்றொலிகள், இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், குற்றொலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் எர்த்குவேக், ஓஷன் வேவ், சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை பேல்ஸ் எக்ஸட்ரா. இந்த மாதிரி திமிங்கிலம், அது எழுப்புகிற அந்த ஒலி அலைகள், அப்புறம் கடலோட அலை சவுண்டு, எர்த்குவேக் நடக்கிற இடங்கள்லேருந்து அந்த பூமிக்கு உள்பகுதியில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஒலியோட சவுண்ட்ஸு, இதெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ராசோனிக் வேவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், அதாவது மீ ஒலிகள், அதிகப்படியான அதிர்வெண் கொண்ட ஒலிகளை தான் நம்ம மீ ஒலிகள் அப்படின்னு சொல்கிறோம். These are sound waves with a frequency greater than 20 kilohertz. அதாவது இந்த 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான இருக்கிறத இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 20,000 ஹெர்ட்ஸ் அல்லது 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கிற அதிர்வெண் கொண்ட ஒலிகளை அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், மீ ஒலிகள் அப்படின்னு சொல்கிறோம். மீ அப்படின்னால அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம். மீ ஒலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹியூமன் இயர் cannot detect these waves. நம்ம காதுகளால் இதை உணர முடியாது. பட் certain creatures like mosquito, dogs, bats, dolphins can detect these waves produced by bats. இப்போ இந்த வௌவால்கள் எழுப்புகிற அந்த ஒலிகள்லாம் வந்து இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மனிதர்கள் உணர முடியாது, நம்ம காதுகளால் கேட்க முடியாது. ஆனால் மற்ற சில உயிரினங்கள், கொசு, நாய்கள், பேட்ஸ், வௌவால்ஸ், டால்பின்ஸ், இதெல்லாம் வந்து உணரக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சவுண்டு அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி ப்ரொபகேட் ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒலி உருவாகணும் அப்படின்னா அது பொருள்கள் அதிர்வடைகிறதுனால தான் ஒலி உருவாகுது. ஒலி உண்டாகணும்னா அந்த பொருள்களில் இருக்கிற மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் மூலமாக தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டு ப்ரொபகேட் ஆகணும், பரவணும் அப்படின்னா மீடியம் தேவை. அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேசியஸ் மீடியமாக இருக்கலாம். கட்டாயமாக ஏதாவது ஒரு மீடியம் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒலி அலைகள் வந்து சவுண்டு வேவ்ஸு, லான்சிடியூட்டினல் வேவ்ஸ், நெட் அலைகளாக தான் பரவுது அப்படின்னு பார்த்தோம்.
இப்போ இந்த நெட்டலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வேவ் ஃபார்மில் ஹை ப்ரெஷராக இருந்தால் அதை கம்ப்ரெஷன் அப்படின்னும், லோ ப்ரெஷராக இருந்தால் அதை ரேர்ஃபேக்ஷன், இறுக்கம் தளர்வு இந்த மாதிரி தான் ஒலி அலைகள் பரவுது அப்படின்ட்டு பார்த்தோம். அடுத்தது ஃப்ரீக்குவென்சிஸ், அதிர்வெண்கள் அடிப்படையில் இதை நம்ம 3 கேட்டகரிஸில் பிரிக்கிறோம், 3 வகைகளாக பிரிக்கிறோம். ஆடியபிள் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக் அண்டு அல்ட்ராசோனிக் அப்படின்னு பார்த்தோம். ஆடியபிள் வேவ்ஸ் அதாவது மனிதர்கள் அதாவது கேட்கக்கூடிய அளவு, கேட்கும் தன்மை அதிர்வெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். அடுத்தது இன்ஃப்ராசோனிக் அப்படின்னா பிலோ 20 ஹெர்ட்ஸ், அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலிகளை தான் இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக, கிரேட்டர் தேன் 20,000 ஹெர்ட்ஸ், அதை தான் நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம மனிதர்களோட காதுகளால் கேட்க முடியாது. ஆனால் சில உயிரினங்கள், மஸ்கிட்டோஸ், டாக்ஸு, அப்புறம் பேர்ட்ஸு, டால்ஃபின்ஸ் இதெல்லாம் கேட்கும். அதே மாதிரி இந்த வௌவால்கள் எழுப்புகிற ஒலியும் இதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் வேவ் தான் அப்படின்ட்டு பார்த்தோம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.